ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 26 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரிக்கு வந்து அவங்க ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே. இப்ப கங்கா வந்து பாக்குறாங்க. பாத்துட்டு என்ன இது அப்படின்னு இந்த மாதிரி தாத்தா பாட்டி வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க முறைப்படி 5வது மாசத்துக்கு பொண்ணு வீட்டுல இருந்து இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களான்னு இப்போ உடனே காவேரி கங்காவோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுறத பார்த்தோன்னே டக்குன்னு ஸ்வீட் எடுத்து இந்தாக்கா ஸ்வீட் சாப்பிடணுன்னே இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா பாட்டி சாரதா எல்லாம் சாப்பிட்டுட்டு பாட்டி அப்புறம் இவங்க 2 பேருக்குமே சேர்த்து வளகாப்பு நடத்தலாம்னு பேசிட்டு போனோடனே காவேரி வேற சூப்பரா இருக்கும்க்கா, நம்ம 2 பேரும் சேமா ட்ரெஸ் பண்ணலாம், ஒரே கலர்ல புடவை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா கங்காக்கு அதுல இதுவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சாரதா கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி 2 பேருக்கும் சேர்த்துதான் நடத்த போறீங்களான்னே. 7வது மாசம் 2 பேருக்கும் சேர்த்தே வச்சிடலான்னே. பாட்டி வேற சும்மா இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கே இவ்வளவு கொண்டு வந்து குமிச்சிருக்காங்களே, இந்த மாதிரி வளகாப்புக்கு என்னெல்லாம் செய்ய போறாங்களோ அப்படின்னு கங்கா எதாச்சும் போயிடுறாங்க. இப்ப கடையில போய் உட்காந்து குமரன் கிட்ட அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அப்போ பார்த்து கரெக்டா யமுனா வராங்க. யமுனா வந்துட்டு அவங்க பங்குக்கு அவங்க ஏத்தி விட்டு போயிடுறாங்க கங்காவை. ஆமாக்கா, அப்புறம் உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க, நீ ஒரு பொம்மை மாதிரி ஓரமா தான் உட்காந்துருக்கணும், அவ்வளவுதான், எல்லாரும் விழுந்து விழுந்து பார்ப்பாங்க, பாத்துக்கோ, அப்புறம் உனக்கு இதுவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நல்லா ஏத்தி விட்டுட்டு யமுனா போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குமரன் ஃபீல் பண்றாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, கங்காவும் குமரனும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை பத்தி சாரதா கிட்ட பேசுறாங்க. நான் தானே வீட்டுல பெரிய பொண்ணு, எனக்கு தானே குழந்தை பிறக்க போறது தெரிஞ்சிச்சு, அப்ப எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வளகாப்பு வைக்கணும்னே. இப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, 7வது மாசம் எப்படி வைக்க முடியாட்டி 5வது மாசம் வைக்கணும், 6வது மாசம் வைக்க முடியாதுல்ல அப்படின்னு. அப்ப எனக்கு 5வது மாசம் முடிய போதில்ல, இப்பவே வைங்க அப்படின்னு. இது அது எப்படி உனக்கு இப்போ உடனே வைக்க முடியும், பேசாம 9வது மாசம் வச்சிருவோமா அப்படின்னு. ஏன், அப்ப குழந்தை பிறந்துருச்சுன்னா எனக்கு வைக்காம இது பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. எனக்குன்னா தெரியாது, எனக்கு 5வது மாசம் வச்சே தீரணும்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, காவேரியும் விஜயும் பேசிக்கிறாங்க. அப்போ காவேரி வந்து அப்பள பிசினஸ்க்கு காசு வாங்குறதுக்காக ஒருத்தவங்க கிட்ட போன்ல அப்படியே கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா விஜய் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, ஒரு பிசினஸ் பண்ணா இப்படி பண்ணவே கூடாது, இது எல்லாமே பார்ட்டா பிரிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துடணும், நீயே எல்லாம் செய்யணும்னா இப்படி டென்ஷன் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்க திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எப்பவுமே ஒரு கருப்பு கயிறுல வந்து முருகனோட அந்த இது போட்டிருப்பாங்கல்ல, அதை கலட்டிட்டு ஒரு செயின் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு செயின் போட்டு விடுறாரு. அப்போனே காவேரி சொல்றாங்க, ஏங்க நீங்க பேருக்கு தான் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர், இப்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, இப்ப எதுக்குங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நீ கன்சீவா இருக்கன்னு தெரிஞ்சப்போ வீட்டுக்கு வரேன்னு சொன்னல, அப்பவே நான் உனக்காண்டி எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட சொன்னோன்னே, காவேரி அப்படியா அப்படி சொல்லிட்டு 2 பேருமா பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்கா போய் குமரன் கிட்ட மறுபடியும் போய் சண்டை போடுறாங்கன்னு, இந்த மாதிரி வெளியில என்ன பேசிட்டு இருந்தோம்னு உங்களுக்கு கேட்டுச்சுல, ஒண்ணு வளகாப்பு பத்தி தானே, உங்களுக்கு எந்த கருத்துமே இல்லையா அப்படின்னு. குமரன் வந்து இருந்துச்சான்னு நான் எதுவும் சொல்லல அப்படின்னு. ஏன் இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேக்குறாங்க. உனக்கு கண்டிப்பா இப்ப வளகாப்பு நடத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேக்குறாரு. கங்கா அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.